ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஆகஸ்ட் 31ஆம் தேதி சனிக்கிழமை அற்புதமான சனி மகா பிரதோஷம். அன்றைய தினம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சின்னதாக ஒரு தட்டில் தனியா விதைகள், அதாவது வரமல்லின்னு சொல்லுவாங்க, அதை பரப்பி வச்சு அதில் இந்த மந்திரத்தை எழுதி 4ஆம் அடித்து அதில் வச்சுடுங்க. இப்படி செய்யறது மூலயமா எல்லா விதமான சகல விதமான செல்வங்களையும் நீங்கள் பெற முடியும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தனியா விதையில் என்ன மந்திரத்தை எழுதி பூஜை அறையில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். இந்த ஒரு ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2 சனி பிரதோஷம் வருது. ஏற்கனவே ஒரு சனி பிரதோஷத்தை நம்ம கடந்து வந்துட்டோம். ஆகஸ்ட் 17, அதாவது ஆவணி 1ஆம் தேதி ஒரு சனி பிரதோஷம் வந்துச்சு. இப்போ ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஆவணி 15ஆம் தேதி ஒரு சனி பிரதோஷம். இந்த ஒரு சனி பிரதோஷத்தை நீங்கள் முறையாக வழிபட்டீங்க அப்படின்னா 5 வருடம் பிரதோஷத்தை வழிபட்ட பலனை நீங்கள் ஒரே நாளில் பெற முடியும். இந்த ஒரு 2024ஆம் வருடத்தில் இது வரைக்கும் நீங்கள் சிவ வழிபாடு செஞ்சதில்லை, சிவாலயத்துக்கு போனதில்லை, பிரதோஷ விரதம் இருந்ததில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சனி மகா பிரதோஷம் ஒரு அற்புதமான ஒரு குறுக்கு வழி அப்படின்னே சொல்லலாம். சிவனை நேரடியாக அடையிறதுக்கு, அவரோட அருள் நமக்கு உடனடியாக கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு சனி மகா பிரதோஷத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு மாதமும் அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் வரக்கூடிய திரியோதசி திதி அன்னைக்கு தான் பிரதோஷம் வரும். நாள் முழுக்க திரியோதசி திதி இருந்தாலும் இந்த பிரதோஷ வேலை மாலை ஒரு 4:30 மணிலேருந்து 6 மணி, இந்த நேரத்தை நாம் தவறவிடக்கூடாது. அந்த நேரத்தில் தான் எல்லா விதமான சிவாலயங்கள்லையும் நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ, அந்த அபிஷேக ஆராதனைகளை கலந்துக்கிறதுக்காவது முயற்சி பண்ணுங்க. அதுவே கோடி புண்ணியம். சிவனுக்கு உகந்த நந்தி தேவருக்கு உகந்த பொருட்களை உங்கள் கையால் வாங்கி கொடுக்கலாம். வில்வத்தால் அர்ச்சனை செய்யலாம். அருகம்புல் மாலை எடுத்துட்டு போயிட்டு நந்தி தேவருக்கு சமர்ப்பிச்சுட்டு வரலாம். சிவபெருமானுக்கு தாமரை மலர்கள் ரொம்ப உகந்தது. சிவாலய வாசல்லையே நிறைய இடங்கள்ல தாமரை மலர்கள் விற்கும். அப்படி தாமரை மலர்கள் கிடைக்கலையா, சிவனுக்கு உகந்த எந்த மலரை வேணாலும் நீங்கள் உங்கள் கையால் எடுத்துகிட்டு போகலாம். நாள் முழுக்க உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஒரு சில பேர் அந்த பிரதோஷ வேலை முடிகிற வரைக்கும் ஆகாரம் எடுத்துக்காம உபவாசம் இருந்து பிரதோஷத்துக்கு அப்புறமா ஆகாரம் எடுத்துப்பாங்க. அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து ஆகாரம் எடுத்துக்கிட்டோ இல்லை எடுக்காமையோ விரதம் இருக்கிறது அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அந்த 4:30 மணிலேருந்து 6 மணி இந்த ஒரு பிரதோஷ வேலையை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. பிரதோஷனாலே சிறப்பு தான். அதில் சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம். இந்த ஒரு பிரதோஷ நேரத்தில் எல்லா விதமான தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை வணங்குறதுக்காக கோவிலுக்கு வருவாங்க. அந்த நேரத்தில் நாம் கோவிலுக்கு போனோன்னா அவங்க எல்லாரையும் சேர்த்து நாம் சிவபெருமானையும் வணங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிரதோஷ வேலைக்கான முக்கியமான நோக்கமே. பிரதோஷ வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு நந்தி தேவரோட காதில் போயிட்டு உங்கள் மனசுக்குள்ள என்ன கோரிக்கை இருக்கோ அதை நந்தி தேவர் காதில் மற்றவங்களுக்கு கேட்காத மாதிரி அமைதியாக சொல்லிட்டு வாங்க. அப்படி சொல்கிறது மூலயமா உங்களோட கோரிக்கைகளை சிவபெருமான் கிட்ட நந்தி தேவர் கொண்டு போய் சேர்ப்பாரு. அதை சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய நம்பிக்கை தான். தேவையில்லாத மன அழுத்தம், மனக்குழப்பம், பதட்டம் இருக்குது, எதுக்கெடுத்தாலும் கோபம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க பிரதோஷ வேளையில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு அபிஷேக ஆராதனை நடக்கும்போது கோவிலில் தூணை சாஞ்சி உட்காந்து கண்களை மூடி ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லிக்கிட்டே இருங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம், மனக்குழப்பங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய தனியாவை பயன்படுத்தி ஒரு அற்புதமான பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் செய்ய போகிறீங்க. இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலான்னா, பிரதோஷ வேளையில் நாங்கள் கோவிலுக்கு போகலை, வீட்டில் இருந்து தான் பூஜை செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை ஒரு 4:30 மணிலேருந்து 6 மணி இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்சால் ஒரு 5:30 மணிக்கு கூட பண்ணலாம், 6 மணிக்கு கூட பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் நாங்கள் பிரதோஷ வேளையில் கோவிலுக்கு போவோம், அபிஷேக ஆராதனையில் கலந்துப்போம், கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கே 7-8 மணி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இரவு 7-8 மணிக்கு கூட இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் செய்யலாம். ஏன்னா திரியோதசி திதி அப்படிங்கிறது ஆகஸ்ட் 31ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 4:40க்கு ஆரம்பித்து அது செப்டம்பர் 1ஆம் தேதி விடியற் காலை 5 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் ஆகஸ்ட் 31 சனிக்கிழமை இரவு 8-9 மணிக்குள்ளே ஆகுது. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை தனியா விதைகள், அதாவது வரமல்லின்னு சொல்லுவாங்க, மல்லி விதைகளை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள், பூஜை அறையில் இந்த மல்லி விதைகளை பரப்பி வைக்கிறதுக்கு பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய சுத்தமான தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு கைப்பிடி அளவு மல்லி விதைகள், தனியா விதைகள், அதில் எழுதுறதுக்கு
ஒரு ஒயிட் கலர் பேப்பர். என்ன கலர் பயன்படுத்தணும்னா நீல நிறத்தை பயன்படுத்தலாம். சிவபெருமானுக்கு உகந்த நிறங்களில் நீல நிறமும் ஒன்று. சிவபெருமான நீலகண்டன்னு கூப்பிடுவாங்க. அப்பேற்பட்ட சிவனுக்கு உகந்த நீல நிற பேனா ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் பிரதோஷ வேளையில் உச்சரிக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிவ மந்திரம். இந்த மந்திரத்தை பிரதோஷத்தன்னைக்கு சொல்றது ரொம்ப ரொம்ப சுபிக்ஷம். இந்த மந்திரத்தை சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் அப்புறம் சிவராத்திரி தினங்கள்லையும் கோவிலுக்கு நீங்கள் சிவன் கோவிலுக்கு எப்பெல்லாம் போறீங்களோ அந்த நேரத்துலலாம் கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். நந்தி தேவருக்கு அருகம்புல் சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட கோவிலை சுற்றி வரும்போது கூட நீங்கள் மந்திரத்தை சொல்லலாம். அது என்ன மந்திரம்? மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிருதேசாய சர்வாய மகாதேவாய நமக. இதுதான் அந்த பிரதோஷ வேளையில் சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை அந்த ஒயிட் கலர் பேப்பர் ஒன்று எடுத்து வச்சிருக்கீங்களே, அதில் அந்த ப்ளூ கலர் பெண்ணால் எழுதிடுங்க. கண்டிப்பாக எல்லா வீடுகள்லையும் ப்ளூ கலர் பென் கண்டிப்பாக கிடைக்கும். எழுதி அந்த பேப்பரை நாளாக மடித்து சாமி கும்பிட்ற மாதிரி 2 கையை கூப்பி கும்பிடுங்க. அப்போ 2 கைகளுக்கு இடையில் அந்த பேப்பர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த நேரத்தில் சிவபெருமான்கிட்ட என்னென்ன வேண்டணுமோ அது எல்லாத்தையும் மனசார வேண்டிக்கோங்க. தேவையில்லாத மனக்குழப்பம் பதட்டம் நீங்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை நீங்கணும். குறிப்பாக கிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இந்த பிரதோஷ தினத்தன்னைக்கு எனக்கு குறையணும்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லா விதமான சகல விதமான தோஷங்களை நீக்கக்கூடிய நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தினம் தான் இந்த பிரதோஷம். அப்பேற்பட்ட நல்ல நாளில் நீங்கள் சிவபெருமானை வணங்கும் போது, அதுவும் இந்த பிரதோஷ மந்திரத்தை எழுதி 2 கைகளை கூப்பி வணங்கும் போது சிவபெருமான் உங்களோட வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார். சரி, எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அந்த பேப்பரை அந்த தட்டில் தனியா விதைகளை பரப்பி வச்சுருக்கீங்களே அது மேலே வச்சுடுங்க. அது மேலே வச்சுட்டு பிரதோஷத்தோட இரவு முழுக்க அந்த பேப்பர், அந்த தனியா விதை, அந்த மல்லி விதை, அந்த வரமல்லி மேலே அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் அதை என்ன செய்யலாம்? மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இல்லை அதுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை ஏதாவது நாளை பயன்படுத்திக்கோங்க. பிரதோஷ வேலை பிரதோஷ தினம் முடிஞ்சு அந்த பேப்பரும் அந்த தனியா விதைகளும் அது அப்படியே தட்டில் இருக்கட்டும். மறுநாள் அந்த பேப்பரை எடுத்து உங்களோட பூஜை அறையிலே மடித்து எப்படி வச்சுருக்கீங்களோ ஏதாவது சாமி படத்துக்கு பின்னாடி, முடிஞ்சால் சிவபெருமானோட ஃபோட்டோ சிலை இருந்ததுன்னா கூட அதுக்கு பின்னாடி அந்த மந்திரத்தை அப்படியே வச்சுருங்க. அந்த மல்லி விதைகளை நீங்கள் கீழே போடுறதோ தண்ணியில் விடுறதோ வேணாம். அதை அப்படியே உங்களோட சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இது உங்கள் வீட்டோட பூஜை அறையில் உங்கள் நல்லதுக்காக நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறதால அந்த மல்லி விதைகளும் நல்லது சார்ந்த விஷயங்களாக தான் இருக்கும். அது மூலயமா உங்களுக்கு நல்லது தான் ஏற்படும். அந்த மல்லி விதைகளை நீங்கள் வீணாக்க வேணாம். அதை அப்படியே சின்னதாக ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சு உங்களுக்கு எப்போ சமையலுக்கு அந்த மல்லி விதைகளை அந்த தனியா விதைகளை பயன்படுத்தணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது வரைக்கும் அது அப்படியே இருக்கலாம். அந்த எழுதின மந்திரத்தை மட்டும் 4ஆக மடித்து சாமி படத்துக்கு பின்னாடி வச்சுடுங்க. பிரதோஷ வேளையில் முக்கியமாக எழுதி அந்த தனியா விதைகள் மேலே இந்த மந்திரத்தை வைக்கணும். அப்படி வைக்கிறது மூலயமா உங்களுக்கு சிவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தனியா விதைகள் அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆக்ரோஷ சக்தி கொண்ட ஒரு பொருள். செல்வத்தை உங்கள் பக்கம் இழுக்கும். இந்த ஒரு பிரதோஷ அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.